தேவனுக்கு மகிமை உண்டாக. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை உண்டாக. கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு என்னை எப்படி ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? மோசமான பாவியாக இருந்தபோது. நான் எவ்வளவு மோசமானவன்னு உங்கள் எல்லாரை விட எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை விட ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நான் கொடூரமான பாவின்னு உங்கள் எல்லாரை விட எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இயேசுநாதர் என்னை எப்படி ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? நான் எப்படி இருந்தனோ அப்படியே ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி ஏன் நம்ம தேசத்தில் ஆண்டவர் மகிமைப்படலை தெரியுமா? மற்ற தேசங்களில் சுவிசேஷம் போன போது இந்தியாவில் ஏன் போகலை தெரியுமா? பரிசுத்தவான்களும் வெள்ளைக்காரங்களும் வந்து கடுமையான பணி செய்துட்டு இந்தியாவில் சுவிசேஷம் போகாததற்கு காரணம் ஒன்றே ஒன்றுன்னு முடிவுரை எழுதிட்டு போனாங்க. அதுக்கு பேர் ஜாதி. பவுல் அன்னைக்கு போராடி இருக்காரு, யூதர்களே நீங்கள் புறஜாதிகளை ஏற்றுக்கிறீங்கன்னு. ஏற்றுக்குங்கப்பா, அப்போ தான் கடவுளுக்கு என்ன உண்டாகும்? கடவுளுக்கு மகிமை உண்டாகணும்னா நம்ம ஒருத்தர் ஏற்றுக்கிறோம். இங்கே எத்தனை வாய் இருக்கு மொத்தம் எண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் பவுல் சொல்கிறார், ஒரே வாயில் கர்த்தரை துதிக்கணுமா. எத்தனை வாய் இருக்குது என்னுமா? இங்கே இத்தனை வாய் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறார் வசனத்தில், 5ஆம் வசனத்தில் பாருங்கள், நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை. எப்படி? அப்போ எப்படி ஒரே வாயில் துதிக்கிறதுனா? எல்லாருக்கும் ஒரே நோக்கம், இயேசு மகிமைப்படணும். இந்த இடத்துல எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க இயேசு மட்டும்தான் மகிமைப்படணும்? இங்கே இந்த இடத்துல இயேசு மட்டும்தான். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரே சிந்தை, ஒரே மனம், ஒரே வாய். அல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே நோக்கம் தானே. நீங்கள் உயரணும் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நீங்கள் உயரணும். பாஸ்டர் எதுக்கு ஆராதனை நடத்துறாரு? இங்கே ஒரு 10,000 ரூபாய் காணிக்க வரும்னா தயவுசெய்து யாராவது ஊழியத்துக்கு வந்து அப்படி மட்டும் ஆராதனை நடத்திடாதீங்க. என்ன, இந்த வாரம் வரும் 10,000 காணிக்க வாங்கி சாப்பிட்டு உட்காரலான்னு, அதுக்கு இல்லை ஆராதனை. கையை வைத்து சொல்லுங்கள், உங்கள் நாமம் மகிமைப்படணும், உங்கள் நாமம் மகிமைப்படணும், உங்கள் நாமம் மகிமைப்படணும். அப்போ நம்ம எல்லாரும் ஒரே வாயினால கர்த்தரை மகிமைப்படுத்தணும். 2வது பாருங்க, அவர் சொல்றாரு, ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி. என்ன சிந்தையா? அப்ப எல்லாருக்கும் ஒரே சிந்தை தான். இங்க இருக்க எத்தனை பேர் ஒரே சிந்தையோடு வந்திருக்கீங்க? இயேசு மகிமைப்படணும். அல்லேலூயா. அப்படி வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு விசுவாசிக்கு தேவையான ஆண்டவரை அவங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு நீங்க மகிமைப்படுங்கப்பா. அவங்க வேற ஆளுக்க, அவங்களுக்கு எதுக்கு அற்புதம்? அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி இல்லை. யார் மகிமைப்படணும் சொல்லுங்க? யார் மகிமைப்படணும்? ஆமாம், ஒரே மனது, ஒரே வாய், ஒரே சிந்தை. ஆமாம். இதில் சிலர் சொல்லுவாங்க, அவங்க ஜாதி பார்க்குறாங்க பாஸ்டர். நீங்கள் பார்க்காதப்பா, நீங்கள் நல்லா ஒரே வாயில் கர்த்தரை துதிங்க. உங்கள் நோக்கம் மட்டும் கிறிஸ்து மகிமைப்படணும். அப்படி வலது கையை வைத்து சொல்லுங்க, கிறிஸ்து மகிமைப்படணும், கிறிஸ்து மகிமைப்படணும், கிறிஸ்து மகிமைப்படணும், கிறிஸ்து மகிமைப்படணும், கிறிஸ்து மகிமைப்படணும். இந்த ஊழியத்தில் மகிமைப்படணும், இந்த சபையில் மகிமைப்படணும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் மகிமைப்படணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால தான் 1ஆம் வசனத்தில் தொடங்கும் போது நீங்க இதை புரிஞ்சுக்கிறோம். யூதர்களை எப்படி அழைக்கிறார்? பலம் உள்ளவர்களாகிய. யாரா சொல்லுங்க, யாரா? அப்போ சிலர் வளர்ந்துருப்பாங்க, பொருளாதாரத்தில் நல்லா இருப்பாங்க. ஆனால் சிலர் நலிவடைஞ்சிருப்பாங்க, ஒருத்தரை பார்த்து கூட பேச மாட்டாங்க. நம்ம ஏழைங்க. பலம் உள்ளவங்க தான் நின்று மற்றவங்கள ஏற்றுக்கிறேன். நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நாங்கள் வேற. பலம் உள்ளவன் தான் ஓடி போய், என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா? ஏசு என்னை ஏற்றுக்கிட்ட மாதிரி நான் உங்களை ஏற்றுக்கிட்டேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளோதான் பாருங்க. அப்போ பலம் உள்ளவங்க தான் போகணும், பலம் உள்ளவங்க தான் ஓடணும். அப்போ தான் ஆண்டவருக்கு என்ன உண்டாகும்? மகிமை. இது ஐகானிக்கான அதிகாரம்.
ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க, கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக. இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம எல்லாரும் ஒரே மனமாக, ஒரே சிந்தையாக, ஒரே உணர்வை ஆராதிச்சோன்னா நல்ல பின்னாடி இருக்கிறவங்க நல்லா கவனிங்க. ஒருத்தன் கூட நோயாளியாக வெளியே போக மாட்டான், ஒருத்தன் கூட பலவீனனா வெளியே போக மாட்டான். ஆனால் நம்ம எல்லாரும் 100 வாயோட ஆராதிச்சோம்னா வந்தவன் எல்லாரும் 100 பேரும் பிரச்சனையோட தான் போவான். உண்மை என்ன சொல்லுங்க? உண்மை என்ன? 100 பேர் எப்படி தான் போயிட்டு இருக்கோம்? பிரச்சனையோட தான் போயிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளை அவர் பார்த்தார, இவன் கருப்பாக இருக்கானா, இவன் குட்டையாக இருக்கானா, இவன் பார்க்க சரியில்லாமல் இருக்கானா? பார்க்கவே இல்லை. நம்மளை அவர் ஏற்றுக்கிட்டது போல பலம் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் உண்மையில் நாங்கள் காலேஜில் படிக்கிற காலத்தில் பெரும் பணக்காரங்கெல்லாம் கூட இருந்தாலும் ஒன்றா சாப்பிடுவோம். ஒருத்தன் டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். வீட்டில் போனால் அவன் டைனிங் வேறு. ஆனால் அதில் இருந்தது கூட இன்னைக்கு சபையில் இல்லையா? இல்லை, நமக்கே தெரியாது. 4 வருஷம் கழிச்சு தான் தெரியும் உங்கள் அப்பா மூளை பெரிய பணக்காரரா, இவர் இந்த நாகர்கோவிலுக்கு ஐகானிக்கான ஆளா, இவங்க இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனா அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் காட்டிக்கிறவே மாட்டேன், காட்டிக்கிட்டதே இல்லை. மச்சான் சாப்பாடு கொடுறா, டே அந்த டிஃபன் பாக்ஸை கொடுறா. ஆனால் இன்னைக்கு சபையில் ஆண்டவர் அதனால தான் அழுதார், காலை பிடிச்சி கழுவுனார். நீங்கள் ஒருத்தர் ஏற்றுக்கிறீங்கப்பா. நான் போன பிறகு நீங்கள் என்ன போடாதீங்க, சண்டை. நீங்கள் ஒருத்தர் ஏற்றுக்கிறீங்க, அப்போ தான் யாருக்கு மகிமை உண்டாகும். நான் சொல்லுவேன், ஒரே ஒரு கற்பனை தான், பரலோகம் போயிடலாம். எல்லாரையும் ஏற்றுக்கிறீங்க. அல்லேலூயா. இங்கே ஏற்றுக்கிறாம கண்டிப்பாக பரலோகம் போக முடியாது. ஏன்னா அவரை ஏற்றுக்கொண்டவர்களைத்தான் அவர் ராஜ்யத்தில் சேர்க்கிறார். நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், இந்த சபைக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால தான் வந்திருக்கிறாங்க. தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்ட போது நாம் எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டால் தான் தேவனுக்கு மகிமை உண்டாகும்.